வணக்கம் கடகராசி நேயர்களே. 2024 மிகவும் அற்புதமான ஆண்டாக அமையணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்திப்போம். உங்களுக்கு தை மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஹாப்பி நியூ இயர், புது வருஷம் வாழ்த்துக்கள். இந்த 2024 பலனை ஆல்மோஸ்ட் நம்ம தனியாக போட்டிருக்கேனே, நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் மதிப்புகள் கம்மியாக தான் போட்டிருக்கோம், அதில் பரிகாரம் போட்டிருக்கேன். அது என்னென்னு பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு உங்களை ஸ்டடி பண்ணிக்கோங்க. இப்போ 2024 கிரக நிலைகள், அதாவது அந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு கிரக நிலைகள் ஏன்னா நீங்கள் கடகராசிங்கிறனால தான் நான் அதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் ஒரு சப்போர்ட்டாக போட்டிருக்கேன். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக போகலாம். சரிங்களா? நமக்கு ஒரு இருள் சூழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக போகணும்ல, அதுக்காக நம்ம அதை போட்டிருக்கிறத நீங்கள் இப்போ ஒருக்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதம் அற்புதமான மாதம். உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கிரகத்துடைய சஞ்சார நிலைகள் குரு மேசத்தில் இருக்கார். கேது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கன்னி வீட்டில் இருக்கார். சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல 6ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. செவ்வாய் புதன் 6ஆம் இடத்துல இருக்காங்க தனுசு வீட்டில். சூரியன் உங்கள் ராசி இந்த மாதம் ஃபுல்லாக பார்க்குறாரு. தன்னம்பிக்கை நாயகன் அற்புதமான அமைப்பில் இருக்குது. சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். சந்திரன் கூட உங்கள் ராசிநாதர் 8ஆம் இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரிங்களா? அஷ்டம சனியாக தான் இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து ராகு பவன் 9ஆம் இடம், குரு 11ஆம் இடம், அதாவது மேச வீடு. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன். 10ஆம் இடம் உங்கள் மேச வீடாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதம் கிரக பயிற்சிகள் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மாதம் ஆரம்பித்த உடனே 6ஆம் இடத்துல இருக்க 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதே 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் மாதம் 18ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு. 12 கூடியவர் 3 கூடியவர் யோகம். அது அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10 கூடியவர் 5 கூடியவர், மிகப்பெரிய ராஜயோகர். அவர் மாதம் 6ஆம் இடத்துலேருந்து 23ஆம் தேதி 7ஆம் இடத்துல போய் உங்கள் ராசியை பார்த்து உங்கள் ராசிக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுக்க போகிறாரு. யாராக இருந்தால் பாருங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. 2ஆவது உச்சமாகிறார். அது மேலோங்கிய அமைப்பு, மிகப்பெரிய அமைப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 28ஆம் தேதி உங்கள் சுக்கிர பகவான் அதே தனுசு வீட்டிலேருந்து உங்கள் ராசியை பார்க்க 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. மகர வீட்டுக்கு வந்துடுறாரு. உங்கள் ராசியை பார்ப்பார். ஸோ இதுதான் கிரக பயிற்சிகளுடைய அமைப்பு இந்த மாதம். இதனால் கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டம சனியால் நீங்கள் கொஞ்சம் மன உளைச்சல் இதெல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்குமே. ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் பார்வை தன்னம்பிக்கை நாயகன் பார்க்குறதுனால யாராவது ஒரு பெரிய ஆள் மூலியமாக ஒரு சப்போர்ட்டு கிடைக்கும். இந்த டைமில் இந்த தை மாதத்தில் பெரிய ஒரு சப்போர்ட்டு கிடைக்கும். யாராக இருந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு தெம்பு கிடைக்கும். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 6ஆம் இட அதிபதியும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இட அதிபதியும் பரிவர்த்தனை. ஸோ அது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த வகையிலையும் பாதிப்பு கொடுக்காது, இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். எதிரிகள் இல்லாமல் ஆக்கும். இந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் எதிரிகள் இல்லாமல் ஆக்கும். அதே செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு 23ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் இடத்துக்கு போனாலும் 7ஆம் இடத்துல உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு தைரியம் கூடும். தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் அற்புதமாக இருக்கும். அவன் பெரிய லெவலில் வளர்ச்சி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் ஒரு இருக்கையிலே ரொம்ப அற்புதமான மாதம் சொல்லலாம். ஏன்னா தன்னம்பிக்கை நாயகன் சூரியன் இருந்தாலே போதும். இவனால் பட்ட கஷ்டத்தெல்லாம் கடந்த ஒரு மாதம் நீங்கள் ரொம்ப மன உளைச்சல் தான் இருந்திருப்பீங்களே. சூரியன் சுபத்துவம் தான், 2ஆவது அதிபதி சுபத்துவம் தான். ஆனால் தன்னம்பிக்கை இல்லாமல் போயிருக்கோம். தன்னம்பிக்கை இல்லைனாலே நம்ம மன உளைச்சல் ஏற்பட்டுருமே. பிறப்பு ஜாதகத்தில் தன்னம்பிக்கை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது வேறு. இதில் உங்களுக்கு கொஞ்சம் மைனஸில் தான் இருக்குமே. சரிங்களா? இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ராசிநாதரை பொறுத்தவரை வளர்ப்பிறையாகி மாத ஆரம்பத்தில் ஒரு 1ஆம் தேதி 2ஆம் தேதி கொஞ்சம் மனசு உளைச்சலாக தான் இருக்கும். அடுத்து 3 நாளும் கொஞ்சம் மன உளைச்சலாக தான் இருக்கும். ஏன்னா முதல்ல சனி கூட சேர்ந்துடுறாரு, அப்புறம் ராகு கூட சேர்ந்துடுறாரு. இந்த 2 கிரகத்தோடு சேர்ந்து அதை விட்டு தாண்டி போகும்போது அவங்க மனசு ஹாப்பியாகும். சரிங்களா? அதனால் இது மாதிரி ஏதோ கவலையாக இருக்குது, என்னன்னே தெரியாமல் இப்படி கவலையாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல்லாம் பண்ணாதீங்க. இதுதான் காரணமே. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் உங்கள் ராசிக்கு பலம் கிடச்சிச்சு. யாரால்? சூரியனாலையும் கிடைக்கிது, செவ்வாயாலையும் கிடைக்கிது. சரிங்களா? அதனால் உங்கள் ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். ராசி பொலிவு பெறுது ரொம்ப அற்புதமான அமைப்பு. அடுத்து 2ஆம் இடம். 2ஆம் இட அதிபதி தான் உங்கள் 2ஆம் இடத்துக்கு 6ல் மறைஞ்சி உங்கள் ராசியை பார்க்குறாரு. அவருக்கு எந்த வழியிலையும் நெகட்டிவான விஷயங்கள் இல்லை. 2ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. இந்த சனி பார்க்குறதுனால என்னென்னா உங்களுக்கு 2ஆம் இடம் பண வரவு எல்லாமே தடைகள் ஆகும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நடக்கும். ஆனால் இந்த ராசியை பார்க்கக்கூடிய சூரியனால் உங்களுக்கு என்னென்னா அதெல்லாம் விலகி போயிடும்.
அது வந்து ஒரு சம்பவம் நடக்கும், ஒரு பணம் வரது மாதிரி இருந்தால் கூட அது வராமல் தடைப்படும். அடுத்து சூரியன் பார்வைக்காக அது வந்து சேரும். அந்த மாதிரியான அமைப்புலாம் இருக்குது. அடுத்து 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்தை எடுத்திங்கன்னா உங்கள் கடகராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி உங்களுக்கு மாதம் ஆரம்பத்தில் 4ஆம் இடத்துலையும், அந்த 3க்கு 4லையும் உங்கள் ராசிக்கு 6லையும், அடுத்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ 3ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துக்கு போய் உங்கள் ராசியை பார்ப்பார். அது வந்து பார்க்கக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா தை 18க்கு அப்புறம் பார்ப்பார். அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும். இந்த 3ஆம் இட அதிபதி 6ல் மறைஞ்சிட்டார். 12 கூடியவர் 6ல் மறையிறது யோகம். 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, விரயத்தை பண்ணுவார். சின்ன சின்ன விரயங்கள் நடக்கும், சரிங்களா, 23ஆந்தேதி வரைக்கும். அதுக்கடுத்து விரயங்கள் இருக்காது. ஏன்னா அந்த 12க்கு 8ல் போய் மறைஞ்சிடுறாரு. அதனால் 23ஆந்தேதிக்கு அப்புறம் விரயங்கள் இருக்காது. விரயம் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசுப விரயங்கள்லாம் இருக்காது, சுப விரயமாக தான் இருக்கும். என்னென்னா புதன் கூட உங்கள் ராஜ யோகாதிபதி செவ்வாயும் இருந்து பார்க்குறாரு, கூட சுக்கிரனும் இருந்து பார்க்குறாங்க. அதனால் அந்த விரயங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அசுப விரயமாக இருக்காது, சுப விரயமாக தான் இருக்கும் இந்த மாதத்தில். அடுத்து 4 கூடியவர். இந்த 4 கூடிய சுக்கிர பகவான் ஆகி மாதம் ஆரம்பத்தில் 5ஆம் இடத்துல, அடுத்து 6ஆம் இடத்துலையும் இருக்கிறாரு. ஸோ சுக்கிரனால் உங்களுக்கு ஏதாவது கெடுப்பலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இட அதிபதி சுகஸ்தான அதிபதி 6ல் போய் மறையுது. சின்ன சின்ன உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் சுகத்துக்கு சொந்தக்காரர். ஸோ அவர் லாபாதிபதியும் கூட. அவர் போய் 6ல் மறையுது உங்களுக்கு சின்ன மைனஸ் தான். ஆனால் முழு மறைவு கிடையாது. ஆனால் 6ல் மறைஞ்சாலும் 12ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ சுகஸ்தானம் வந்து உங்களுக்கு மறைஞ்சாலும் உடல் ஆரோக்கியம் இதெல்லாமே கொஞ்சம் மைனஸ் ஆனாலும் 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால 12ஆம் இடத்து வழியாக உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா உடம்பே சரியில்லாமல் இருந்தால் கூட ஒரு நல்ல இடத்துல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்குது, உடனே அது அந்த உடம்பு க்யூர் ஆகுது, உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு திருப்பி உடனே சரியாகிறது, ஒரு நிம்மதியான தூங்குறது, இதெல்லாமே கொடுக்கும் இந்த சுக்கிர பகவான். ஏன்னா 4 கூடியவர் ஆகிட்டார். 12ஆம் இடத்துல போய் 12ஆம் இடத்தை பார்க்குறாருல 6ஆம் இடத்துல போய்ட்டு. ஸோ 6ஆம் இடங்கிறது சுக்கிரனுக்கு முழு மறைவும் கிடையாது. ஆக்சுவலாக அவருக்கு வந்து முழு மறைவு வந்து பார்த்திங்கன்னா 3, 8 தான். ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு பாதிப்புலாம் கொடுக்காது, ஓரளவு நன்மைகளை கொடுத்துட்டு போகும். அடுத்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடம். இந்த 5ஆம் இட அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் 6ல் இருக்கார் மாதம் ஆரம்பத்தில். அப்புறம் வந்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு, உச்சமாகறாரு 23ஆந்தேதிக்கு அப்புறம், சரிங்களா. ஸோ இந்த 6ல் இருக்க வரைக்கும் 5 கூடியவர், அதாவது 5 கூடியவர் வந்து சுபத்துமாய் தான் இருக்கார், குரு பார்வையில், குருவுடைய வீட்டில். ஸோ உங்களுக்கு எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லை 5ஆம் இட பொறுத்தவரை. மாதம் ஆரம்பத்தில் சுக்கிரன் இருந்தாலும் அவரும் 6ஆம் இடத்துல போய் அவரும் வேறு உங்கள் 5 கூடியவரை சுபத்துவப்படுத்துகிறாரு. அப்போ பாருங்கள், சுக்கிரன் கூட இணைஞ்சி குரு பார்வையில் இருக்கார், குருவுடைய வீட்டில் அதிகப்படியாக சுபத்துவம் 5 கூடியவர். அப்போ குழந்தைங்களால் நன்மைகள் இந்த மாதம் வந்து குழந்தைங்களால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள். ஏதாவது பரிசு பொருள் வாங்கலாம். இல்லை இந்த இப்போ பொங்கலுக்கு வந்து நல்ல ஒரு அதாவது விளையாட்டு போட்டிகள்லாம் வைப்பாங்களா, இது மூலியமாக உங்களுக்கு உங்கள் குழந்தைங்கள் வந்து ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் மூலியமாக அதாவது ஏதாவது பொருளை தூக்கிட்டு வரலாம். ஒரு என் பையனுக்கு காணுமா அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் வரும். ஏன்னா வந்து இப்போ கடகராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப டைம் வந்து சரியில்லைனா கூட அவங்க பசங்க மூலிமா நன்மைகள்லாம் நடக்கும், சரிங்களா. இப்போ ஒரு மாடு பிடி பையனாக இருந்தால் அவங்க பையன் மாடு பிடிக்கிற பையனாக இருந்தால் அவன் மாட்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வரலாம். இல்லை வீட்டாண்டே இந்த விளையாட்டு போட்டிகள்லாம் வைப்பாங்களே, அதில் ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு வரலாம் பசங்க, சின்ன குட்டி பசங்களாக இருந்தால். ஏதாவது இப்போ எக்ஸாம் எழுதினா அந்த எக்ஸாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி உங்கள் மனசு சந்தோஷப்படுத்தலாம். அதாவது நம்ம தான் பரவாயில்ல, நம்ம பையன் படிப்பாச்சும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு வரலாம். ஸோ அதனால் 5ஆம் இடம் நல்லா இருக்குது, ரொம்ப அதிகப்படியான அற்புதமான அமைப்பில் இருக்குது 5ஆம் இடம் பொறுத்தவரை. அடுத்து 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல எடுத்திங்கன்னா உங்கள் ராசிநாதர் அங்கே தான் இருக்கார். அந்த 6ஆம் இட அதிபதியும் உங்கள் ராசிநாதர் வந்து உங்கள் ராசிநாதரில் 6ஆம் இட அதிபதி 10 கூடியவரான செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இது யோகம். அந்த 5 கூடியவர் எப்படி உங்கள் 5ஆம் இட அதிபதி ராசிநாதர் வந்து 6ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த 6ஆம் இடம் 10ஆம் இடம் தான் பரிவர்த்தனை. அப்போ 6ஆம் இடம் வந்து வேலை, 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம். ஸோ நல்ல வேலைக்காரங்க கிடைப்பாங்க, தொழில் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு நல்ல வேலைக்காரங்க கிடைப்பாங்க. ஸோ சரியில்லாமல் இருந்தவங்க கூட இந்த டைமில் சரியாக ஆவாங்க. ஏன்னா கடகராசியில் எத்தனையோ பேர் எல்லாருமா வந்து ரோட்டில் நிற்பாங்க, அதெல்லாம் எத்தனையோ பேர் பிஸ்னஸ் இருக்கீங்களே. ஸோ உங்களுடைய ஸ்டாஃபுகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இந்த மாதத்தில், சரிங்களா. ஒர்க்கர்ஸால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கொடுப்பாங்க. உங்கள் ஒர்க்கர்ஸ் எந்த வகையிலையும் உங்களுக்கு வந்து ஒரு 4 பேர் வேணும்னா அந்த 4 பேர் நறுக்குன்னு வேலை செய்வாங்க. 6 பேர் செய்கிற வேலையை அந்த 4 பேர் செஞ்சுருவாங்க. நீங்கள் அதனால் சந்தோஷம் அடைவீங்க, மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. ஸோ நல்லாயிருக்கு 6ஆம் இடத்தை பொறுத்தவரை. அடுத்து 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்தை பொறுத்தவரை சூரிய பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறது மிகப்பெரிய அற்புதம். 7ஆம் இட அதிபதி ஆட்சியாகி 8ஆம் இடத்துல தான் இருக்கார். அதனால் எந்த வகையிலையும் சூரியனுக்கு வந்து பலம் தான், ஏன்னா ஆட்சியான வீட்டில் இருக்கிறதுனால, சரிங்களா. சனி பகவான் வீட்டில் இருந்தாலும் இப்போ அது வந்து ஒரு வகையில் மைனஸாக இருந்தால் கூட 2 கூடியவர் தன்னம்பிக்கை உள்ளவர். தன்னம்பிக்கைங்கிறது அந்த ஒரு மனிதருக்கு தேவையான அமைப்பு. அவர் போய் 8ஆம் இடத்துல, அதாவது உங்கள் ராசி 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறது மிகப்பெரிய யோகம், சரிங்களா. 8ஆம் இட அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 கூடியவர் அவர் தான், யார் சனி பகவான் தான். அப்போ 7க்கும் 8 கூடியவர் ஆனதுனால 7ஆம் இடத்துல ஆட்சியான கணக்கில் தான் அது வருமே, சரிங்களா. ஸோ அதனால் வந்து இந்த சூரியன் வந்து உங்களுக்கு வலுத்து நல்லதை செய்யும், உங்கள் லக்கணத்தை பார்த்து பலப்படுத்தும்.
உங்கள் லக்னத்துக்கு எந்த வகையிலையும் நெகட்டிவ் பண்ணி விடாது. சரிங்களா? ஏன்னா உங்கள் ராசிநாதர் கூட இவர் நண்பர். அதனால் எல்லா வகையிலையும் உங்களுக்கு சூரியனால் நன்மைகளே இருக்கும். அடுத்து பிற்பாதியில் 5 குடிவரான செவ்வாய் வர வந்து இணைஞ்சி உச்சமாயிடுவார். உச்சமாகி உங்கள் ராசியை பார்ப்பார். அதுவும் யோகம் தான். அதனால் எந்த வகையிலையும் பாதிப்பு கிடையாது. ரொம்ப நல்லா இருப்பீங்க. அடுத்து 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்துல சனி சந்திரன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து சந்திர பகவான் வந்து அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. ராசிநாதர் சுற்றிட்டு இருப்பார். இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து அஷ்டம சனியாக தான் இருக்கார். இப்போ இத்தனை கிரகங்கள் உங்களுக்கு நன்மைகள் பண்ணும்போது சனியால் பெருசாக வந்து அத்தனை நன்மைகளும் டாமினேட் பண்ணுவார் இருந்தால் கூட ஒரு லிமிட் வரைக்கும் தான். ஏன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துல 5 குடிவர் 7ஆம் இடத்துல உச்சமாகி ராசியை பார்க்குறது மிக அற்புதமான அமைப்பு. அப்போ இந்த டைமில் அவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. அதாவது இப்போ நம்ம எப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, எதிரி ஒருத்தர் நம்ம வீட்டிலே உட்காந்துட்ருக்கான். சரிங்களா? அதாவது நம்ம வீடை டாமினேட் பண்ணி அவன் வந்து ஒரு 10 பேரோடு உட்காந்துருக்கான். இந்த செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லாக வந்து இப்போ ஒரு 10-50 பேரோட உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து நின்ன உடனே உங்கள் வீட்டு ஓனருக்கு அவர் செவ்வாய்ங்க கிரகம் நண்பர் அப்படின்னா, ஐயோ அவன் நண்பர் வந்து 50 பேரோட உட்காந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் 10 பேரோட உட்காந்துருக்க சனி பகவான் வந்து கம்முன்னு அடக்கி உட்காந்துருக்கோம். இந்த வீட்டு ஓனரான சந்திர பகவான் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரிங்க அவங்களால அதாவது நீங்கள் கடன் கொடுத்தவங்க, சனிகிட்ட கடன் வாங்கியிருக்காரு, நீங்கள் கடன் கொடுத்தவங்க, நீங்கள் வந்து எதுவும் தப்பாக நினைக்காதீங்க, அவர் வந்து என் நண்பர், என்னோடய பாதுகாப்புக்காக ஒரு 50 பேரோட வந்து இருக்கார், நான் அவரை எப்படியாச்சும் சமாளித்து பேசி நான் போக சொல்கிறேன், நீங்கள் இப்போ இது பண்ணாதீங்க, நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சனிக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆனால் இருந்தாலும் வந்து செவ்வாய் மேலே சனி பகவானுக்கு ஒரு பயம் வந்துடும். இதுதான் உண்மை. ஸோ இப்படி தான் நம்ம வந்து உணரணும். அதனால் இந்த காலகட்டங்கள் வந்து காப்பாற்றி கொடுக்கப்படும். எதுக்கு சொன்னோன்னா 50 பேரோட இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து உங்களை காப்பாற்றி கொடுக்க மாதிரி அமைப்பு. சரிங்களா? ஸோ இந்த செவ்வாய் இங்கே இருக்க வரைக்கும் அவர் காப்பாற்றப்படுவார். சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த மாதம் ஃபுல்லாக தை மாதம் ஃபுல்லாக எந்த வகையிலையும் பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுத்துட்ருக்கோம். இந்த செவ்வாய் வந்து 6ஆம் இடத்து செவ்வாயும் சரி, 7ஆம் இடத்து செவ்வாயும் சரி. சரிங்களா? தை மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அற்புதம் தான். தை மாதத்துக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதமும் கடகராசிக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 மாதத்துக்கு ஒருக்க பேச்சாகக்கூடியது. ஸோ அடுத்த மாதமும் அதே செவ்வாய் உச்சமாகி தான் உங்கள் ராசியை பார்ப்பார். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் 2 மாதம் நீங்கள் கடகராசிக்காரங்க கவலை இல்லாமல் இருங்க. சரிங்களா? அடுத்த மாதம் பலனில் நம்ம அதையும் சொல்லலாம். சரிங்களா? கவலை விடுங்க. 50 பேரோட ரவுடி போய் வந்து நிற்கிறான். சனி அவரை பார்த்தோன்னே பம்மிடுவார். சனியால் ஒன்றுமே பண்ண முடியாது. எப்போவுமே சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட இந்த செவ்வாய்ங்க வந்து இதெல்லாம் கோச்சாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்துறது தான். ஆழமான மாற்றத்தை கொடுக்காது, சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு மாதம் உங்களுக்கு ஒரு மாதம் 2 மாதம் தப்பிச்சாலே போதும்ல. இப்போ பூச நட்சத்திரம் மேலே தான் போயிட்டுருக்கு சனி பகவானுடைய அமைப்பு. சரிங்களா? இந்த 2 மாதம் தள்ளிட்டுனா ஆயில்ய நட்சத்திரத்துக்கு போயிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து புனர்பூசமும் பூசமும் கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி கணக்கில் வந்துடும். சரிங்களா? ஸோ இதுவும் வந்து ஒரு நன்மை தான். நம்ம இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ உங்களுக்கு மாத பலன் போடும்போதே நமக்கே வருது. நம்ம எதையும் எழுதி வச்சுட்டுலாம் படிக்கிறதுலாம் கிடையாது. சரிங்களா? நம்ம வந்து அப்படியே அந்த கட்டத்தை பார்த்து சொல்லக்கூடிய அமைப்பு தான் நமக்கு. நம்ம மைண்டில் அந்த கட்டத்தை பார்த்தோன்னே நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் சொல்லும். ஜாதகமே நம்மகிட்ட சொல்லும், கட்டமே சொல்லும், அந்த கிரகங்கள் நம்மகிட்ட பேசும். நான் இப்படி பண்ணுவேன், நான் இந்த மாதிரி செய்வேன், இந்த மாதிரி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும். நீங்கள் பாருங்கள், அதாவது இந்த ஜாதகம் பார்க்குறவங்க அத்தனை பேருக்குமே அது புரிதல் இருந்தால் கண்டிப்பாக அவங்க நம்ம சொல்கிறத ஏற்றுக்கிடுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பார்க்கும்போது தான் தெரியுது இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. இந்த 2 மாதம் கடகராசிக்கு மிகவும் அற்புதமான அமைப்பில் தான் இருக்குது இந்த செவ்வாயால். சரிங்களா? அதுக்கடுத்து குருவும் வேறு ஒரு 10ஆம் இடத்துல தான் இருக்கார். இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால பொருளாதாரத்தை கையை வைக்காது சனி பகவான் முடிஞ்ச வரைக்கும் அவர் வந்து இந்த 2ஆம் இடத்தை பார்த்தாலும் குரு பார்வையும் இருக்கிறதுனால ஓரளவு, அதாவது இங்கே பணம் தானே இம்பார்ட்டண்ட்டு, அந்த பணத்தை வந்து சனி கொடுக்க விடாமல் தடுத்தாலும் இந்த குரு பார்வைக்கு கொஞ்சம், அதாவது நிறைய கிடைக்கலனாலும் ஓரளவு கிடைச்சிட்ருக்கும். சரிங்களா? ஸோ அதனாலேயும் இதுவாக இருக்கும். அப்போது 8ஆம் இடம் பொறுத்தவரை இந்த மாதத்தில் கடகராசிக்கு நல்லா இருக்குது. அதாவது நல்லா இருக்குன்னா அவரால் எந்த வாழை ஆட்டிக்கிட்டு கம்முன்னு தான் இருக்கணும். வாழை நீட்டவே முடியாது. நீட்டினா வெட்டிடுவான். வாழை ஆட்டிக்கிட்டு சுருக்கி வச்சுக்கணும் வாழையை சனி பகவான். செவ்வாய்ங்கிற கிரகம் வெட்டியே போடுவோம். அந்த மாதிரி அமைப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த 2 மாதம் சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல ராகு பகவான் பாக்கியத்தை தடை பண்ணிட்டு இருப்பார். அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி சனி மாதிரி தான். குருவுடைய வீட்டில் இருக்கார். பாக்கியத்தை வலுத்து கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வலுத்து செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ராகு பகவானை வழிபாடு பண்ணணும். அப்போ அந்த ராகு வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சொந்த ஊரில் நல்ல மதிப்பு, அங்கீகாரம், ஒரு மேலோங்கிய அமைப்பெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ராகு வழிபாடு நீங்கள் பண்ணிங்கன்னா. அப்போ ராகு வழிபாடுனா என்ன?
துர்க்கை அம்மன் வழிபாடு தான். ஸோ அதை பாருங்கள், முடிஞ்ச ஒரு காலாஸ்திரி போயிட்டு வந்துடுங்க. கன்ஃபார்மாக போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். சரிங்களா? இல்லைன்னா லோக்கலில், ஏன்னா ஒரு சிலவங்க ரொம்ப மதுரை அந்த சைட்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். இல்லை அங்கே இருக்க நாகேஸ்வரர் கோயில் எது இருக்குன்னு பாருங்கள். சர்ப்பங்கள் வழிபடக்கூடியது. அதாவது அதே மாதிரி இந்த மாரியம்மன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாகத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க தான். சரிங்களா? ஸோ அவங்கள ஏதாவது வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் இடம் குரு பகவான். ஸோ அற்புதமாக இருக்கார். 9 குடியவர் 10ல் ஒரு கேந்திரத்தில் உட்காந்தார். திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் இருக்கார். அப்போ அவர் இருந்து அங்கே 6ஆம் இடத்தை பார்த்து தொழில் சார்ந்த உங்கள் வேலையை நல்லா பலப்படுத்துகிறாரு. தொழில் சார்ந்த 10ஆம் இடத்துலையும் பலப்படுத்துகிறாரு. இது ஒரு நல்ல அற்புதமான அமைப்புங்க. எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் தொழில் அது பாட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். எந்த வகையிலும் தொழிலில் கையை வைக்காமல் அப்படியே போய்கிட்டே இருக்கும் இந்த சனி பகவானால். சரிங்களா? ஸோ அது ஒரு மேன்மையான அமைப்பை கொடுத்துட்டு தான் இருக்குது. நீங்கள் தொழிலை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் பாடு உங்கள் வேலையை பாருங்கள். அடுத்து 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல போய் மறைகிறாரு 4ஆம் தேதிக்கு அப்புறம், தை நாளுக்கு அப்புறம். அது வரைக்கும் நான் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது 6ஆம் இடத்துல போய் ராசிக்கு 6ஆம் இடத்துலையும் அந்த 11க்கு 8ஆம் இடத்துலையும் போய் மறைகிறாரு. சரிங்களா? லாபம் வீட்டுக்கு 8ஆம் இடத்துல மறைகிறாரு. ஸோ அதனால் இந்த மாதம் லாபங்கிறது கொஞ்சம் சுமாராக கிடைக்கும். அவர் மறைஞ்சிருக்கனால அதெல்லாம் கொஞ்சம் சேமிப்பு மாதிரியே சேர்ந்து அப்புறம் மொத்தமாக வந்துடும். நீங்களாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல தான் போய் மறைகிறாரு. 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ அதனால் அந்த லாபம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும், சேமிப்பாகி கிடைக்கும், உங்களை விட்டு போயிடாது. ஏன்னா அந்த 6ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வேலை செய்யும். இங்கே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு தாங்க. ஜாதகம் தான் சும்மா ஏதோ ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம சொல்லிட்டு போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சனியை மட்டும் வச்சு சொல்லிவிட்டு சனி வந்துட்டார் 8ஆம் இடத்துல உங்களுக்கு ஃபுல்லாக லாக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொல்லவும் கூடாது. அப்படி சொல்கிறதெல்லாம் வந்து ஜாதகமே கிடையாது. அப்புறம் எதுக்கு இத்தனை கிரகங்கள் வச்சுருக்காங்க? அதனால் வந்து இவங்க 2 பேரும் வந்து பரிவர்த்தனை ஆகிறது, இந்த லாபாதிபதி போய் அங்கே போய் உட்கார்றது, இதெல்லாம் யோகமாகவே அமையும். லாபம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் நிதானமாக கிடைக்கும், உங்களை விட்டு எங்கேயும் போயிடாது. சரிங்களா? ஸோ ஏன்னா இப்போ வந்து லாபம் வருது, நம்ம ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணுறோம், அந்த பணம் வந்து நமக்கு வந்து ஒரு 5000 லாபம் கிடச்சிச்சு. ஒரு 50,000 பொருள் சேல்ஸ் பண்ணோம், ஒரு 5000 லாபம் கிடச்சி. அந்த லாப காசு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 40,000 மட்டும் நம்ம போட்டு 10,000 மட்டும் நிப்பாட்டி வச்சுக்கிடுவாங்க. ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அந்த ஒருத்தருக்கு பணம் தரணும், தந்தோடனே உங்களுக்கு நான் போட்டு விட்டுதேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. அந்த ஸ்டாப் பண்ணி வைக்கிற பணம் இந்த சுக்கிரனாகப்பட்டது கொஞ்சம் அடுத்த வீட்டுக்கு போனோடனே டக்குன்னு உங்கள் கைக்கு வந்துடும். அப்போ லாபம் வந்துருச்சு தானே, டிலே ஆகி வரும், அவ்வளோதான். கொஞ்சம் நிதானமாக வரும். ஆனால் லாபம் கண்டிப்பாக இருக்குது. லாபம் வராதுன்னா மீனிங் என்னென்னா, அதே 50,000 பொருளை போய் நீங்கள் கொடுத்துட்டு ஒரு 40,000 விற்றாலோ இல்லை 45,000, அதாவது 40,000 பொருளை நீங்கள் 50,000 விற்கிறீங்க, விற்கும் போது 5,000 லாபம் கிடைக்குது. அதே பொருள் வந்து லாபம் கிடைக்காது அப்படின்னா, இந்த பொருள் வந்து 40,000 பொருள் 40,000 சேல்ஸ் ஆனால் லாபம் கிடையாது. அதே 40,000 சேல்ஸ் ஆகினா நஷ்டம் 5,000. ஸோ அந்த மாதிரி நஷ்டமும் ஆகாது, லாபம் கிடைக்காமல் இருக்காது. 50,000 சேல்ஸ் பண்ணால் அந்த 50,000 சேல்ஸ் ஆகிறது வந்து உங்கள் கையில் வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ 10,000 லேட்டாக தான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க நம்பிக்கையுடைய ஆளாக தான் இருப்பாங்க. அந்த பணம் விரயமாகாது. ஏன்னா இங்கே எங்கேயுமே வந்து விரையாதிபதி பலமாக இல்லை. புதன் பலமாக இருந்தால் தான் விரயம் பண்ணும். அவர் பலமாக இல்லை. ஏன்னா கூட செவ்வாய் கூடயே ட்ராவல் ஆகிட்டுருக்காரு. அதாவது சூரியனாகப்பட்டது வந்து நண்பராக கூட இருக்கலாம் புதனுக்கு. ஆனால் செவ்வாய் நண்பரே கிடையாது. செவ்வாய் புதனை அடித்து உட்கார வச்சுக்கிட்டே இருக்கும். புதனுங்கிற கிரகம் புத்திசாலித்தனத்தை கொடுக்குமே தவிர ஃபைட் பண்ணாது. ஆனால் செவ்வாய் ஃபைட் பண்ணும், யாராக இருந்தாலும் சரி ஃபைட் பண்ணும். அந்த மாதிரியான அமைப்பில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாப வீடு வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும். நஷ்டங்கிறது வராது. நஷ்டம் வரதுக்கூடியான கிரகமும் உங்களுக்கு சரியான நிலைமையில் இல்லை. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம். இந்த மாதத்துக்கு நான் வந்து கொடுக்கக்கூடிய பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்குன்னு பார்த்திங்கன்னா 90 மார்க் கொடுப்பேன். நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணிட்டு எனக்கு கமெண்டில் போடுங்க. யாரும் கமெண்ட்ஸ் பண்ணுறதில்ல, கமெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையான்னு தெரில. ஓகே, ஏன்னா எனக்கு அந்த லெவலுக்கு நாலேஜ் கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்டில் போடுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் படித்து நான் உங்களுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடிஞ்சால் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கடகராசியை பொறுத்தவரை பார்வதி அம்மன் வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், பண்ணுங்கள். இந்த மாதம் மட்டும் இல்லை, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்க வரைக்கும் நீங்கள் வழிபாடு முறைகளை கண்டிப்பாக பார்வதி அம்மன் வழிபாடு திங்கக்கிழமைக்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்த வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு காவல் தெய்வ வழிபாடு இந்த மாதம் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா அது பண்ணும்போது ஒன்று கொஞ்சம் ஆஃப் ஆகிடுவார். மற்ற கிரகம் சப்போர்ட் பண்ணும்போது கொஞ்சம் தூக்கலாக நீங்கள் வந்துடுவீங்க கடற்கரைன்னு. ஏன்னா ஒரு அப்பு டவுனு ஒரு ஏற்றம் வந்துச்சுன்னு வைங்களேன், அடுத்து இறக்கம் வந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய தன்மைக்கு வந்துடுவீங்களே. ஸோ டோட்டலாக அடியாகிறத விட ஒரு ஏற்றம் வரக்கூடிய கட்டத்தில் கொஞ்சம் வழிபாடு முறைகள் நல்லா சிறப்பாக பண்ணி
பெரிய ஆள் ஆகிடலாம் டக்குன்னு. அப்புறம் வந்து திருப்பி 2 மாதம் கழித்து திருப்பி சனியோடைய ஆதிக்கம் அதிகமாகும்போது கொஞ்சம் டவுன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது பார்த்துக்கலாம். கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதேமாதிரி குரு வழிபாடும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ராகு வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ராகு வழிபாடெலாம் பண்ணுங்கள். சரிங்களா? எல்லோரும் நல்லா இருக்க மட்டும் தான் நம்ம ஜாதக பலனே போடுறதுமே. இவ்வளோ நேரம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நம்ம டைம் ஒதுக்கி நீங்கள் என்னோடய ஜாதக பலனை கேட்குறீங்க அப்படின்னாலே நீங்கள் நல்லா வரணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் மெனக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறது. இது எல்லாமே அந்த கிரகங்கள் நம்மகிட்ட சொல்கிறது தான் நம்ம உங்கள்கிட்ட சொல்கிறோமே. ஏன்னா எதையும் எழுதி வச்சு பண்ணுறது கிடையாது. இந்த இப்போ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் எழுதி வச்சு வரப்போகிறது கிடையாது. அந்த கட்டத்தை பார்த்தோம்னா அந்த கட்டம் நம்மகிட்ட ஒரு சில விஷயங்கள் நம்மகிட்ட பேசும். அது பேசும்போது உங்கள்கிட்ட நான் பேசுகிறேனே, அவ்வளோதான். அதை எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்போம். வணக்கம்.